ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். என்னுடைய இந்த பதிகத்தில் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இதை யூடியூப்பை ஸ்டேட்டஸ்லேயும் எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் ஸ்டேட்டஸ் மட்டும் பார்க்குறீங்க, பட் இதை யூடியூப் வரும்போது ஓவர்லுக் பண்ணி போயிடுறீங்க. அதனால் அதையும் கொஞ்சம் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்று மாணிக்கவாசகர் பற்றி ஒரு சில பதிகத்திலிருந்து கருத்து சொல்ல விரும்புகிறேன். அதாவது மாணிக்கவாசகர் இன்று கிடைத்துள்ள 658 பாடல்கள் அனைத்துமே ஜீவ மாணிக்க பரல்கள். அவற்றில் ஒரு மாணிக்க பரலை இங்கே எடுத்து சொல்கிறேன். அது தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை சங்கரா ஆர்கொலா சதுரர் அந்தம் ஒன்றிலா ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றது ஒன்று என்பால் சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான் திருப்பெருந்துறை உரை சிவனே எந்தையே ஈசே உடல் இடம் கொண்டாய் யான் இதற்கு இளன் ஓர் கைமாறே என்று கோயில் திருப்பதிகத்தில் சொல்கிறார். மாணிக்கவாசகர் தாம் எழுதிய பேரானந்த நிலையை உணர்த்து வகையில் பாடிய முக்கிய பாடல் பகுதி கோயில் திருப்பதிகமாகும். உலகியின் வாழ்வில் பிரச்சனைகள், பாதிப்புகள், துன்பங்கள் இவற்றிலிருந்து முற்றிலும் விடுபட்ட ஒரு ஆன்மாவின் ஆனந்தமும் அதனால் பொங்கி எழுந்த பெருமித உணர்வும் இப்பதிகத்தில் தெளிவாக பதிவாகியுள்ளன. அன்பினால் அடியேன் ஆவியோடு ஆக்கை ஆனந்தமாய் கசிந்துருக என்பராமல்ல இன்னருள் தந்தாய் யான் இதற்கு இலேன் கைமாறு ஆவியோடு ஆக்கை புரை கனிய புகுந்து நின்றுருகி பொய்யிருள் கடிந்த மெய்ச்சுடரே என்றவாறு ஆனந்த பரவச அனுபவத்தை பாடி வந்த மாணிக்கவாசகர் இப்பதிகத்தின் இறுதியில் தந்தது உன் தன்னை எனக்கு தொடங்கும் பாடலில் உணர்ச்சியின் சிகரத்தையே தொடராருங்க. அதாவது தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னைங்கிறார். ஒரு வினோதமான வியாபாரத்தை திருப்பெருந்துறையில் சிவன் நடத்தியுள்ளார். ஒருவர் எதை கொடுத்து எதை வாங்குவது என்று தெரிந்து வைத்திருக்க வேண்டும். மதிப்பு மிக்க ஒன்றை பெறும்போது மதிப்பு மிக்க வேறொன்றை நாம் கொடுத்தாக வேண்டும் அல்லவா? மெய்ப்பொருளை கொடுத்தால் மெய்ப்பொருளை தான் கிடைக்கணும். ஆனால் மெய்யாகவே மெய்யை கொடுத்தால் தான் மெய்யை பெற முடியும். ஆனால் மாணிக்கவாசகர் சொல்கிறார், இதில் வாழ்வில் நடந்த கொள்வினை கொடுப்பினை முற்றிலும் வித்தியாசமானது. மாணிக்கவாசகரின் உடல் பொருள் ஆவி அனைத்தையுமே பெற்றுக்கொண்டு இறைவன் தன் பேரறிவு திருமேனியை அவருக்கு தந்து விட்டான் அப்படிங்கிறார். அது மெய்யை கொடுத்து மெய்யை தான் வாங்கினா, ஆனால் என்னுடைய பொய்யாகிய மேனியை கொடுத்து அவர் உண்மையை தந்தார் இறைவன் அப்படிங்கிறார். இந்த பாடல் சொல்லும்போதே நல்ல உணர்ச்சி வசமாக தான் இருக்குது. மாணிக்கவாசகரின் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் பெற்றுக்கொண்டு இறைவன் தன் பேரறிவு திருமேனியை அவருக்கு தந்து விட்டாருங்கிறார். ஆனால் யானும் பொய் என் நெஞ்சும் பொய் என்று தன்னை பற்றிய வாக்குமூலம் தந்த மாணிக்கவாசகர் பெற்றதோ இந்திரனும் மாலையனும் ஏனோர் வானோரும் காண முடியாத வல்லாளான் தென்னால் பெருந்துரையான் திருவடி தாமரையை அல்லவாங்கிறார். எந்த நொடியில் வானாற்று அண்ணல் திருவடி தீட்சி செய்தாரோ அக்கணமே மாணிக்கவாசகரின் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் தனக்கு சொந்தமாகி கொண்டார். இந்த நொடியில் வானாட்டு அண்ணல் திருவடி தீட்சி செய்தவரோ அக்கடமே மாணிக்கவாசகரின் உடல் பொருள் ஆவி அனைத்தையுமே தனக்கு சொந்தமாக்கி கொண்டார். இங்கே தந்ததும் கொண்டதும் இரண்டுமே சீரார் பெருந்துரை சிவன் ஏலை அன்றி அடிகளாரின் விருப்பமோ ஒப்புதலோ இதில் ஏதும் இல்லைங்கிறார். அதனால் தான் அன்றே என் தன் ஆவியும் உடலும் உடைமையும் எல்லாமும் கொன்றே அணையா என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ என் இறைவிடமே என்று கேட்குறார். அடுத்து சொல்கிறாரு, சங்கரா யார் கொல் சதுரருங்கிறார். கொல்வதும் மிகை கொளாது கொடுப்பதுவும் குறை கெடாது என்பதல்லவா நம் பண்டைய தமிழரின் வணிக மரபு.
பொருள்களை கொடுக்கும்போது மிகுதியாக கொள்ளாமலும் கொடுக்கும்போது குறைவாக கொடுக்காமலும் வாழ்வர் அல்லவா நம்மவர்கள். திருப்பெருந்துறை மேவிய சிவன் நம்மிடமே அறிவு சொரூபமாகிய மெய்ப்பொருளை கொடுத்துவிட்டு பொய்ப்பொருளாகிய தன்னை வாங்கி கொண்ட வியாபாரமும் மாணிக்கவாசகரை வியப்பில் ஆழ்த்தியது மட்டுமல்ல, வெற்றி கழிப்பையும் தந்துவிட்டது. இந்த பண்டமாற்று வியாபாரத்தில் சங்கரர் யார் கொள் சதுரர், அதாவது யார் இதில் சமர்த்தர், திறமைசாலி தெரியுமா என்று இறைவனிடமே கேட்குறாராம். இதனால் வரை ஏரிக்கரும்பு வியாபாரியாக இருந்த மாணிக்கவாசகர், அதாவது தன்னுடைய உடம்பு விறகு தன்மைங்கிறார், இப்போது ஒரு நொடியில் வைர வியாபாரி ஆனார் என்பது உண்மைதான். மாணிக்கவாசகரின் பசுக்கரணங்கள் யாவும் பதிகரணங்களாக மாறின. யான் எனது என அகங்கார மமகாரங்களின் செருக்கருந்து அடிகளார் சிவமயமாகி அந்தமொன்றில் ஆனந்தமெல்லா ஆனந்த வெள்ளத்தில் மூழ்கியதும் உண்மைதான். அடுத்தது, அந்தம் ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றது ஒன்று என்பால். நம் நினைவுக்குள்ளே இன்னொரு அகமிய நினைவு இருக்கிறது. குருவர்களால் அந்த அசைந்தாடும் நினைவை கடந்து மனோலாகிய மனோலயமாகிய அந்த அசையாத அகமிய நினைவை தொட்டால் அப்போது உண்டாகும் ஆனந்தத்திற்கு ஈடான இன்பம் இந்த உலகில் எங்கனும் இல்லைங்கிறார். குருபிரான் அவர்கள் தாங்கள் ஏற்றுக்கொண்ட சீடரின் ஆணவம் கண்வாய் மாயை என்னும் மலக்கிழங்கை முதலோடும் அகழ்ந்தெறிந்துவிட்டு அவர் தம் ஊனினை உருக்கி உள்ளலி வெறுக்கி உழப்பிலா ஆனந்தமய தேனினை சொரிய அவ்வானந்தம் கைவரப்பெற்ற பின்னர் மற்றெல்லா உலக சுகபோகங்களும் கசந்து போகும் என்பதே ஞானிகள் கண்ட அனுபவமாகும். மாணிக்கவாசகர் அந்தமொன்றில்லா ஆனந்தம் பெற்றேன் என்கிறார். பேரானந்தம் பெற்ற நிலையினை இப்பதிகத்தில் குறிப்பிட்டுள்ள போல அவருடைய சில பதிகங்களும் குறிப்பிட்டிருக்குள்ளார். திருப்பெருந்துறை உரை சிவனே எந்தையே ஈசன் உடல் இடம் கொண்டான், எம்பெருமான் சிந்தையே கோயில் கொண்டான். எந்தை எம்பெருமான் ஈசன் திருப்பெருந்துறை சிவன் எனது உடலை இடமாக கொண்டு என் சிந்தையே கோயிலாகி கொண்டான். என் அருள் அனுபவத்தை உணர்த்துகிறார். உலக அதிசயங்களில் மிகப்பெரிய அதிசயம் நம் உடம்புதான். நம் உடம்புதான் ஜீவனையும் சிவனையும் இணைக்கும் பாலமாக இருக்கிறது. மனதா உண்மையில் இறைவனின் திருக்கோலமே. இரகசியத்தில் நாம் அவன் உரையும் திருக்கோயில். நம் உடம்பாலயத்தில் அவனைத் தவிர வேறொன்றும் இல்லை. இதைத்தாங்க உபநிஷத்திலையும் சொல்கிறாரு. 4 உபநிஷம் ரிக்கி யஜுர் சாமம் அதரோட 3 வேஷம் சொல்கிறாங்க. மனுஷன்தான் தெய்வம், மனுஷனுடைய ஆன்மா தான் இறைவன், இறைவன் இறைவன் அப்படிங்கிறாரு. ஆனால் யார் உணர்றதே இல்லை. இன்னொன்று சொல்கிறாரு, யான் இதற்கிலேன் ஓர் கைமாறே அப்படிங்கிறார். அரிதற்கரிய மானிடப் பிறப்பில் இத்தூள தேகம் நடமாடும் காலத்திலேயே கைலங்கிரியில் வீட்டிருக்கும் சிவபலம் பொருளை நம் தேகாலயத்தினுள் தொட்டு காட்டி நம்மை பேரின்பத்தில் புகுத்தாட்டி வைக்கும் பிரம்ம வித்தை என்னும் பரோபகார செருச்செயலுக்கு அத்திருச்செயலை செய்து வைக்கும் சர்க்குருநாதருக்கு எதை காணிக்கையாக சமர்ப்பிக்கலாம்? நம் உடல் பொருள் ஆவி 3ஐயும் சமர்ப்பித்தாலும் அவ்வான் வித்தை செயலுக்கு ஈடாகாதே என்கிறார். இப்படிப்பட்ட மாபெரும் சீவகாருண்ய உபகாரத்தை செய்த குருபிரானுக்கு வையகமும் வானகமும் மாற்றலரிது என்றபோது சீடனாவன் என்ன கைமாறு செய்து முடிக்கப் போகும். மேலும் அவர் வழிபாட்டில் இறைவனை வேண்டும்போதோ எழுதும்போது பூரணத்துவமாக, அதாவது கண்ணீர் மூழ்கி கசிந்துருகன்னு ஒரு பாட்டு வரும் பற்றியா, அதையும் சொல்கிறார். அவர் வழிபாட்டின் பூரணத்துவமே கண்ணீரில் தான் நிறைவேறுகிறார். அதை எப்படி சொல்கிறாரு? யானே பொய் என் நெஞ்சும் பொய் என் அன்பும் பொய், ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே. அழுதடைந்த தவசீலரான மாணிக்கவாசகரின் சத்திய வாக்கு பொய்யாகுமோ என்றும் பொய்யாகாதல்லவா? அதாவது இறைவனை வேண்டும்போது மனசுருகி வேண்டுங்கிறார். இத்துடன் இன்றை பற்றி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.